இருக்குது. இப்போ வந்து துணி ஷூ வந்து பிள்ளைங்க வந்து ஆசைப்பட்டு இருக்குது. ஆன்லைனில் வாங்கினது அது வாங்கி நல்லா வச்சுருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஷூ வந்து இன்னும் வரை நல்லா உழைக்கும், வீணாகப்படாது. இந்த மாதிரி வாங்குறதுனால அழுக்குப்பட்டுடும். சரியா, துணிங்கிறதுனால நல்லா அழுக்குப்பட்டுடும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைங்க வந்து தூக்கக்கூட சொல்லிடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம மறுபடியும் துணி மாதிரி போது மறுபடியும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இது 4 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 4 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் இப்போ நான் போட்டுருக்கேன். சாதாரண துணி சோப்பு தான். அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணணும். இல்லைன்னா ப்ரெஷ்ஷு கல்லில் போட்டு ப்ரெஷ் வச்சு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு. அது வந்து யூஸ் பண்ணாதது தூக்கி வச்சுருக்காங்க. அதில் நல்லா போட்டு நம்ம இந்த துணி சோப்பு அதில் போட்டு நம்ம தேய்க்க வேண்டியதான். இல்லை ஆளாக கூட போட்டு தேய்க்கலாம். ஆனால் என்ன ஆகும்னா ஆளாக வந்து கலர் சில நேரம் வைக்கிறோம். அதனால் ஆளாக போடாத இந்த மாதிரி துணி சோப்பு மட்டுமே நம்ம துணி எப்படி நம்ம வாஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி துணி சோப்பு மட்டுமே போட்டு நம்ம வாஷ் பண்ணலாம். நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி பிள்ளைங்களுக்கு நம்ம புதுசு மாதிரியே கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து வாஷ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ண சொல்லுவோம். நல்லா நீட்டாக தான் இருக்கும். நீங்களும் இது மாதிரி யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களுக்கு மணி வைஸ் உங்களுக்கு வந்து மிச்சப்படும். பிள்ளைங்களுக்கு ஈஸியாக வாங்கிக்கலாம். என்ன சூப்பர் அப்படின்னா இதில் வந்து துணிக்கு வந்து சீக்கிரம் உண்டாக்கப்படாது. இந்த மாதிரி அழுக்கு தான் ஆகிடும், பழக்கம் மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி இப்போ பவுடர் போட்டு வாஷ் பண்ணுறப்ப கண்டிப்பாக நீட்டாக இருக்கும். நல்லா அழுக்கு போய் நல்லாவே இருக்கும். அது எவ்வளோ நீட்டாக இருக்குதாங்க. இது வந்து க்ளீன் பண்ணிட்டு இது க்ளீன் பண்ணாது. எவ்வளோ சூப்பராக இருக்குதாங்க. எல்லாத்தையும் தொடக்கவே முடியாது. ஆனால் நல்லா வந்துட்டு அதோட நாட்டை அழுத்துட்டு நல்லா நீட்டாக அதை வந்து நம்ம சோப்பு போட்டு துவைக்கிற வேண்டியதுதான். துவைச்சு நம்ம காய எடுத்துட்டு நல்ல வெயிலாக ஒரு நாள்லேயே காஞ்சிடும். அப்படி இல்லை வெயில் இல்லை அப்படின்னா 2 நாள் கூட ஆகும் காய எடுத்துட்டு. எனக்கு வந்து 2 நாள் ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி நல்லா காஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் சுத்தம் பிடிச்சி போல நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்காங்க. தூக்கி போடலாம். சரியா, அதை கொடுத்தா கூட ரொம்ப பழசு போல் அது வந்து அழுக்கு கழிஞ்சு இருக்கிறதுனால சில பேர் கொடுத்தா கூட அது வந்து அவங்க வந்து ரொம்ப பழசு வச்சு தூக்கி போட்டு போடுவாங்க. ஆனால் இதே வந்து இந்த மாதிரி நீட்டாக நம்ம வாஷ் பண்ணி நம்ம மறுபடியும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பாருங்கள். பிள்ளைங்க வந்து புதுசுன்னு கேட்பாங்க. நம்ம தான் அவங்கள்ட்ட சிக்கன் பக்கத்து நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதை வந்து அவங்க இது வேணாம்னு சொல்லிட்டா கூட நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணி நல்லா துவைச்சி அதில் நாட்டெல்லாம் போட்டு கட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை போட்டுருவாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணால் வீணாகவே போகாது. நீங்களும் கண்டிப்பாக வந்து இது வந்து வாங்கிய 4-5 வருஷம் ஆகுதுன்னு வந்து 2 வருஷம் 3 வருஷம் கூட யூஸ் பண்ண முடியாது. என்ன அப்படின்னா பால் ஒரு வேளை பெற்றாரத்துலேருந்து யூஸ் பண்ண முடியாது.